ஹலோ விவர்ஸ், வரப்போகின்ற ஆகஸ்ட் 12ஆம் தேதி பயங்கரமான சூரிய கிரகணமானது வரப்போகிறது. இந்த கிரகணத்திற்கு பிறகு சூரியனுடைய கோர ஆட்டமானது ஆரம்பமாக போகிறது. இதன் மூலமாக ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி அவங்களுடைய கண்முன்னே இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. சூரிய கிரகணத்திற்கும் ரிஷபராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாம். அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணமானது மிக மிக முக்கியமான நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமையலாங்க. அதனால தான் கிரகணம் என்று சொன்னாலேயே நமக்குள்ள ஒரு விதமான பயமானது வந்து விடுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2019 டிசம்பர் மாத இறுதியில ஒரே ராசியில பல கிரகங்களுடைய சேர்க்கையோடு அப்போது சூரிய கிரகணமானது வந்தது. அப்போதே பல ஜோதிடர்கள் கணித்து சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட நிகழ்வானது இந்த உலகிற்கு அவ்வளவு நல்லது அல்ல, ஏதாவது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருந்தாங்க. கணிச்சு சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா 2020 தொடக்கத்திலேயே உலக நாடுகளே ஸ்தம்பித்து நின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வைரஸ் தொற்றுனால நாம எல்லோருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அவதி உற்று இருந்தோம் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே தான் பார்த்தீங்கன்னா கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் சரிங்க, உலகளாவிய நிகழ்வுகள்லையும் சரிங்க, ஏதாவது சில மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமைகிறது. அதனால தான் கிரகணம் என்று சொன்னாலேயே அன்றிலிருந்து இன்று வரைக்குமே ஒரு விதமான பயமானது ஏற்படுது. அதே சமயம் கிரகணம் என்பது அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மிக மிக முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த கிரகணமானது எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை கொடுக்க போகுது, அதாவது அதிகப்படியான நல்லதை செய்ய போகுதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்ள போகிறோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். அதோடு ரிஷபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணிடுங்க. இதனால் சூரிய கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது கெடுபலன்கள் வருவதாக இருந்தால் அது எல்லாமே சுக்கிரனுடைய அருளாசியால் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12/8/2026 வரப்போகின்ற புதன்கிழமையன்று ஆடி அமாவாசையோடு இந்த முறை சூரிய கிரகணமும் சேர்ந்து வருகிறது. இந்த கிரகணமானது இரவு நேரம் 9 மணி அளவில் தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை 2 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது நீடிக்க போகிறது. இந்த கிரகணமானது இரவு நேரத்தில் நிகழ்வதால் இந்தியாவில் பெரும்பாலுக்கும் பார்த்தீங்கன்னா எந்தவித பெரிய பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தனி மனித ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை வைத்து கிரகங்களுடைய இந்த அமைப்பை வைத்து பார்க்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நிலைமையானது சாதகமாகத்தான் இருக்க போகிறது. சின்ன சின்ன இடங்களில் மட்டும் நீங்கள் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருந்துக்கிட்டா போதுங்க, பெருசாக பிரச்சனைகள் வராது. குறிப்பாக சொல்லணும்னா ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேர காலத்தில் அமைதியாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. அவசரப்பட்டு உங்களுடைய கோபத்தை வெளியில் கொட்டுவதன் மூலமாக உங்களுக்கு தான் அவப்பெயரானது வந்து சேரும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. யார்கிட்ட என்ன வார்த்தையை நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேச வேண்டியது அவசியங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய தாய் வழி மற்றும் தந்தை வழி உறவுகளுடன் சில பல வாக்குவாதங்களானது ஏற்படலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட பேசுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதாவது இவங்க முகத்துல நம்ம எப்போதுமே முழிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட எப்பேற்பட்ட சண்டைகள் வேண்டுமென்றாலும் நம்ம போடலாங்க. அதுவே நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம பார்க்கணும், அவங்க நம்ம உறவினராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமாக பல இடங்கள்ல அவங்கள மீண்டும் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்பதால இது மாதிரியான நபர்கள் கிட்ட நீங்க சண்டை போடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. பொதுவாகவே யாராக இருந்தாலும் சரிங்க, ஒருத்தர் நமக்கு செட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல
அவங்களோடு பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு பிரிவதை விட அவங்க கிட்ட இருந்து சண்டை போடாம கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது தான் நமக்கு எப்போதுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. ஏனென்றால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா மாறக்கூடும். இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்படியே நம்ம இருந்துட மாட்டோங்க. ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனமுமே மாற ஆரம்பிக்குங்க. அப்போது நம்ம போய் பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சண்டையில் பேசின சில வார்த்தைகளானது ஞாபகப்பட்டு நம்ம பேசாமலேயே கூட பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யாராக இருந்தாலுமே சரிங்க, கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு நடந்துக்க வேண்டியது அவசியம். அதாவது அவங்களுக்கும் எனக்கும் செட் ஆகலை, அவங்களுடைய கருத்து வேற மாதிரி இருக்குது, என்னுடைய கருத்து வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கிட்ட போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் திணிக்க வேண்டாம். ஓகே நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட இருந்து ஓரளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸோடையே பேசி பழகிக்கோங்க. நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸோடையே இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் பேசி சண்டை பண்ணி வாக்குவாதம் பண்ணி உங்களுடைய பெயரையும் கெடுத்துப்பதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. அதுலேயும் இந்த நேர காலத்தில் நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்களை தேடி வம்பு பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணும்னா உறவினர்கள் கிட்ட கொஞ்சம் நீங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் நடந்துக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. அதே சமயம் நீங்கள் தொழில் ரீதியாக வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்பவே பார்த்தீங்கன்னா இப்போது பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த மாதத்தை காட்டிலுமே இனி வரப்போகின்ற நாட்களில் இன்னுமே தொழில் ரீதியாக நீங்கள் அதிகப்படியாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். உங்களின் மீது நிறைய பொறுப்புகளானது வரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதனால் நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிஸியாக இருப்பீங்க. ஸோ எவ்வளவு பிஸியாக இருந்தாலுமே நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம நிச்சயமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் குடும்ப பெரியவர்களிடம் நலம் விசாரிப்பது இது மாதிரியான விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா செய்ய தவற விட்டுறாதீங்க. அதாவது உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்கள நீங்கள் தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு டேப்லெட் வாங்கி கொடுக்குறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தான் முன்னின்று பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயத்தையுமே இனி வரப்போகின்ற நாட்களுமே பார்த்துக்கோங்க. வேலை பிஸியின் காரணமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. அது இன்னுமே பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேலையில் என்னதான் பிஸியாக இருந்தாலுமே குடும்பத்தையும் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்பதால் அந்த விஷயத்தையுமே சரியாக பண்ணிடுங்க. மேலும் சனி 11ஆம் இடத்துல வக்ரமாகி குரு பார்வையில் இருப்பதால் திடீரென்று அதிர்ஷ்டம், எதிரிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு சக்தி, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், இழந்த பெருமை புகழை எல்லாமே பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க. இது மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தேவையில்லாமல் உறவினர்கள் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதை போட்டு மனசில் குழப்பிக்காமல் இருப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. உங்களுக்கு அவங்க செட் ஆகலை பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கோங்க. தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அது மேலும் மேலும் பிரச்சனையை தான் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் குருவுடைய பார்வை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பல புதிய பொறுப்புகள், ப்ரமோஷன் இது போன்ற சில விஷயங்களானது கிடைக்க போகிறது. தொழிலில் ரொம்ப நாளாகவே முடக்க நிலையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த நிலையானது மாறப்போகிறது. உத்தியோகம், தொழில், வியாபாரம் மற்றும் படிப்பில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகிறது. இத்தனை நாட்களாக மந்தமாக இருந்த சூழல் எல்லாமே மாறி சுறுசுறுப்பாக வேகம் எடுக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது இருக்க போகிறது. என்னதான் நீங்கள் தொழிலில் வேகம் எடுத்து பிஸியாக இருந்தாலுமே குடும்பத்தையும் அவ்வப்போது கவனிச்சிக்க வேண்டியது மிக மிக அவசியங்க. குறிப்பாக சொல்லணும்னா பெரியவங்க அதே போல சின்னவங்க, அதாவது உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சரிங்க. அவங்க சரிவர சாப்பிட்றாங்களா, டேப்லெட் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே உங்கள் மேலே இன்னுமே பாசமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள முடியும்.
ஏன்னா இப்போது நீங்கள் கவனிக்காமல் போயிட்டு அதன் பிறகு பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஐயோ அன்னைக்கு நம்ம கவனிச்சிருக்கலாமே, அன்னைக்கு அவங்க டேப்லெட் போட்டாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணியிருக்கலாமே, அவசரமாக இவ்வளோ சம்பாரிச்சு என்ன புண்ணியம் அப்படின்னு எல்லாம் நினச்சி பிற்காலத்தில் ஃபீல் பண்ணுவதை விட இப்போதே பார்த்தீங்கன்னா கூட இருக்கும்போதே அவங்கள நல்லபடியாக பார்த்துப்பது தான் பார்த்தீங்கன்னா மிக மிக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் கணவன் மனைவி அல்லது வாழ்க்கை துணை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புதிதாக வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, சொத்து வாங்கிறது, முதலீடுகள் செய்கிறது, இதெல்லாமே இப்போது செய்யலாமா அப்படின்னு ரிஷபராசி நேயர்கள் கேட்டிருந்தீங்க. தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய அமைப்பு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது நீங்கள் செய்துட்டு வரலாம். அதன் மூலமாக ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். எந்த வகையிலையுமே உங்களுக்கு நஷ்டமோ பிரச்சனைகளோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வராது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சூழ்நிலையானது உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா முதலீடுகள் செய்துட்டு வரலாம். சிம்மத்தில் ஏற்கனவே கேது இருக்கக்கூடிய நிலையில் சூரியனுமே பார்த்தீங்கன்னா இணைய போகிறார். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 18 டு செப்டம்பர் 17 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இணைஞ்சு தான் காணப்பட போகிறார். இதுவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் ரிஷபராசி நேயர்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா பசு மாடுகளுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உணவளிப்பது மிகுந்த புண்ணியத்தை பெற்றுத்தர கொடுங்க. அதுலேயுமே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை நாளான இந்த புதன்கிழமை அன்று பசு மாட்டிற்கு எள்ளு புண்ணாக்கு கிடைக்குங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு போய் பசு மாட்டுடைய உரிமையாளர்கிட்ட கொடுத்து தினசரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்டிற்கு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தர கொடுங்க. அதே போல காகத்திற்கு அன்றைய தினத்தில் எள்ளு கலந்த சாதத்தை நீங்கள் வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது கிடைக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்களில் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அதுலேயுமே ஆடி அமாவாசை நாளன்று செய்வது இன்னுமே உங்களுக்கு கூடுதல் பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் அங்காளம்மன் வழிபாட்டுடன் இந்த நாட்களை நீங்கள் ஆரம்பிக்கும் போது, அதாவது இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அங்காளம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்துக்கோங்க. இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்தவித கோவில்கள் இருந்தாலும் சரிங்க, அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு நீங்கள் அந்த நாட்களை தொடங்க ஆரம்பிங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் ரிஷபராசி நேயர்கள் நீங்கள் என்ன கிழமைகளில் பிறந்தீங்களோ அந்த கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த கிழமைக்கு உரிய கடவுள்களை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் அளவற்ற புண்ணியமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் திங்கட்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படின்னா சிவனுடைய வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமைனா முருகன் வழிபாடு, புதன்கிழமைனா பெருமாள் வழிபாடு செய்யுங்க, வியாழக்கிழமைனா தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் செய்யுங்க, வெள்ளிக்கிழமைனா அம்மன் வழிபாடு செய்யுங்க, சனிக்கிழமைனா பெருமாள் வழிபாடு செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் உரிய அந்த கடவுளை நீங்கள் வழிபாடுகள் செய்து கொள்வதன் மூலமாக இன்னுமே அளவற்ற புண்ணியமானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க. நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஏதாவது பாவங்களோ தவறுகளோ செஞ்சுருந்தா அதுவுமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும். அதே போல் ரிஷபராசி நேயர்களுக்கு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிதாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. படித்து முடித்து ரொம்ப நாட்களாகவே நான் படித்த லைனில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக பல இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது தொடர்பான விஷயங்களில் இந்த கிரகணத்திற்கு பிறகு அதிகமாக முயற்சிகள் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் விரும்பியபடி உங்களுக்கு ஏற்ற கம்பெனியில் வேலையானது கிடைக்க கொடுங்க. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலுமே திறமைக்கு ஏற்ப இப்போது பதவி உயர்வு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் நீண்ட நாட்களாகவே வராமல் இருந்து வந்த கடன் தொகைகள் மற்றும் நிலுவை பணிகள் எல்லாமே கைக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்கு. புதிதாக சொத்து சேர்வது, வீடு இல்லைனா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் என்று எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எதிர்பாராத பணவரவு இருந்தாலுமே ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம என்னென்ன பிரச்சனைகளை பணத்தால் அனுபவிச்சோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து நீங்கள் ஒவ்வொரு ரூபாயையும் செலவு பண்ணுங்க. ஏன்னா இப்போது கொஞ்சம் பண வரவானது தாராளமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு பிறகு மீண்டும் உட்காந்து ஃபீல் பண்ணாதீங்க. மேலும் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கடந்த காலத்தில் இருந்து வந்த சோர்வு நீங்கி சுறுசுறுப்பானது உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க.
குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்றாலுமே அதீத கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நல்லது. மேலும் இந்த கிரகணமானது முடிந்ததுக்கு அப்புறமேட்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் எழுந்த உடனேயே குளித்து முடித்து வீட்டையும் பூஜை அறையையும் சுத்தம் பண்ணிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போயிட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு அன்றைய நாள் ஒரு 3 பேருக்காவது பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் கொடுத்துட்டு வாங்க. அதாவது கோதுமையை தானமாக கொடுத்துட்டு வரலாம், இல்லைனா சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உணவு பொட்டலத்தை வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரியான விஷயங்களை மறக்காம செஞ்சு பாருங்க. அப்போதுதான் கிரகண தோஷமும் ஏற்படாது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.